அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் தாளிக்கிறது எதுக்குன்னா, முருங்கைக்கீரை கூட்டு வைக்கிறதுக்காண்டி தான். அப்போ முருங்கைக்கீரையாண்டி எல்லாம் தாளிச்சுட்டு, அப்போ முருங்கைக்கீரையும் போட்டுட்டோம்னா, இந்த முருங்கைக்கீரையில நான் எப்பொழுதுமே சிறுபருப்பு மட்டும்தான் நான் போட்டு கூட்டுக்கு சமையல் பண்ணுவேன். இன்னைக்கு என்னன்னா சிறுபருப்போட கொஞ்சம் சாம்பாருக்கு வச்ச பருப்பு, துவரம் பருப்பும் வேக வச்சது கொஞ்சம் இருந்தது. அவர் 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சு பார்ப்போம், வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க. சரி, அப்ப அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு, இது கூட நமக்கு தேவைன்னா நமக்கு தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் அதையும் பல்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல அது உங்களுக்கு வேண்டாம், நம்ம கீரையிலே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, அப்ப அந்த மிளகாவும் இந்த பருப்பையும் ஊத்துறோம்ல, இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறமே நம்ம பருப்பு போடும்போது மட்டும் நம்ம மஞ்சள் பொடி போட்டா போதும். கீரையோட கலர் மாறாம இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கிடுங்க, நல்லா இருக்கும். உப்பு லாஸ்டாவே சேர்த்துக்கிடுங்க முருங்கைக்கீரைக்கு. அப்ப அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா தோசை, நேற்று நைட்டு வச்ச சிக்கன் கிரேவி இருந்தது. அப்ப அந்த சிக்கன் கிரேவியும் சூடுபடுத்தி அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. இனி கீரை எல்லாம் வெந்துருச்சு. இனி பருப்பு, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இது சாம்பார் வச்சுட்டு இது சைடிஷாவும் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா சில குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு சாதத்தை இந்த கீரையோடய ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு பிசைங்க, நல்ல டேஸ்டாவே இருக்கும். பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு அப்படிதான் செய்யறேன். ஏன்னா சாதத்தை நம்ம இந்த கீரையோடைய மிக்ஸ் பண்ணி எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்க போறேன். இனி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். அலைக்கும் சலாம்.